எப்பவுமே கேம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க பையன் அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா பாத்துக்க சொல்லி அனுப்புறாங்க. சரின்னு அவனும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போறான். அவனோட பாட்டியோட சின்ன ஸ்டால்ல இருந்து ஹெல்ப் பண்றான். வீட்டுக்கு வரும்போது அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாம் பார்க்க வச்சு கூட்டிட்டு வரான். இவ்வளவும் இவன் பண்றது அவங்க மேல இருக்க பாசத்தினால இல்ல, அவங்களோட சொத்து கிடைக்கணும் தான். அவங்க பாட்டி இல்லாத போது அந்த வீட்டை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்றான். அப்பதான் இவனுக்கு தெரியுது அந்த வீட்டோட மதிப்பு $1 மில்லியன். உடனே இவன் பாட்டியை நல்லா பாத்துக்கினா வீட்டை நம்ம பேர்ல எழுதி வச்சு கனவு காண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவங்களோட பையன் ஃபேமிலி வீட்டுக்கு பார்க்க வராங்க. அன்னைக்குதான் அவனோட பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத அவன் நோட் பண்றான். அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. ஆனா யாருமே அந்த பாட்டிக்கு வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களோட ஸ்லிப்பர்னால அவங்களால நடக்கவே முடியல. அந்த பையன் ஸ்லிப்பரை மாத்திடலான்னு சொல்றான். ஆனா பாட்டி வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அது அவங்க பையன் கிஃப்ட் பண்ணதுனால. கோவில்ல எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரை எழுதி ப்ரே பண்றாங்க. அப்போ யாருமே அந்த பாட்டியோட பேரை எழுதல. இந்த பையன் போய் அங்கிளுக்கு உங்க மேல லவ்வே இல்ல, உங்களோட சொத்து மேலதான் லவ் அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட சொல்றான். உடனே அந்த பாட்டி நீயும் அவன மாதிரி தானே அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளோட எண்ணம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சேன்னா அவனுக்கு ரொம்ப அவமானமாயிடுது. பாட்டியோட உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. கேன்சர்னால அவங்க ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களோட கீழே வேற முடிய மறைக்கிறாங்க. என்ன இருந்தாலுமே அவங்களோட மொத்த முடியுமே ஷேவ் பண்ணிடுறாங்க. தன்னை அந்த பையன் பாத்துக்கிறதுனால அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அவனும் நமக்கு தான் அவங்க வீடு கிடைக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி நடக்கல.